ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம டிவியே பார்க்காத லட்டு அண்ட் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருக்க குட்டு, இந்த ரெண்டு குட்டீஸோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லட்டுவும் குட்டுவும் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லட்டு குட்டுவோட அம்மா வந்து லட்டு குட்டுவை எழுப்புறாங்க. ஏய் லட்டு, குட்டு, ரெண்டு பேரும் எந்திரிங்க, லேட் ஆச்சு ஸ்கூலுக்கு, இப்போவே எந்திரிச்சாதான் கிளம்ப முடியும், அப்புறம் ரொம்ப லேட்டாக போகிறீங்க. வேன் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் அப்பா தான் பைக்கில் கொண்டு போய் விடணும், அப்புறம் அப்பாவுக்கும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். இப்படி டெய்லி லேட் பண்ணாதீங்க, ரெண்டு பேரும் எந்திரிங்க. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா ரெண்டு பேரும்? இல்லை, இனிமேலாம் தூங்கக்கூடாது, டைம் ஆயாச்சு. ரெண்டு பேரும் எந்திரிச்சாதான் இனி குளிச்சு ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டு கிளம்பி போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். வேன் வந்தப்புறம் வேறு பாத்ரூம் போகணும்னு சொல்லுவீங்க. இப்போவே ரெண்டு பேரும் எந்திரிங்க. ஓகேம்மா, எந்திக்கிறோம்மா. சரி லட்டு, நீ இப்போ என்ன பண்ண போகிற? அம்மா, நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் வரேம்மா. நான் இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன். என் ப்ரஷ் எங்கே இருக்குது? உன் ப்ரஷ் அங்கே அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் பாரு, அதில் போய் உன்னோட ப்ரஷ்ஷை எடுத்துக்கோ. அம்மா, இவ எப்போ பார்த்தாலும் என் ப்ரஷ்ஷை மாற்றி எடுத்து ப்ரஷ் பண்ணுறாம்மா. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாம்மா. எப்போவும் டிவியே பார்த்துக்கிட்டு வந்து எந்த ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணுறோன்னு கூட இவளுக்கு தெரியவே மாட்டேங்குதுமா. என்னடா பண்ணுறது, இந்த குட்டு இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கா. சரி நீ விடு, நீ உன்னோட ப்ரஷ் எடுத்து இப்போ முதல்ல ப்ரஷ் பண்ணு. ஹே குட்டு, இன்னும் உனக்கு எந்திக்கிறதுக்கு டைம் வரலையா? எந்திரிச்சு வா, லேட் ஆச்சு பாரு. அம்மா, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும், இப்போ தானே முழிச்சு வந்திருக்கேன், எனக்கு டிவி போட்டு கொடுங்க. காலங்காத்தாலேயே டிவியா குட்டு? சரிப்படாது குட்டு, நீ கொஞ்சம் கிளம்பணும்ல. நான் டிவி பார்த்தாதான் ஸ்கூலுக்கு கிளம்புவேன், நான் கொஞ்ச நேரம் டிவி கண்டிப்பாக பார்க்கணும் எனக்கு. நீ சொன்னால் கேட்கவே மாட்டேன். சரி போ, டிவியே பாரு. அம்மா, நான் லட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுமா. இனிமேல் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களாம்மா? எனக்கு நல்ல ஹோம் ஃபுட்டாக ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்கம்மா. சரிடா கண்ணா, நான் அவனுக்காக நல்லா அழகாக இட்லி சாம்பார் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீ எடுத்து சாப்பிடுனுமா. ஓகேம்மா, நான் சாப்பிட்றேம்மா. அம்மா, நான் அந்த எலிஃபண்ட் மேலே உட்காந்து சாப்பிடட்டுமாம்மா? ஓகேடா செல்லக்குட்டி, நீ நல்ல பிள்ளை, டிவி பார்க்காம சாப்பிட்ற பற்றியா? நீ எந்த டாய்ஸ் வச்சுனாலும் நீ சாப்பிடலாம். இப்போ இன்றைக்கி தங்கத்துக்கு எலிஃபண்ட் மேலே உட்காந்து சாப்பிடணுமா? ஆமாம்மா, எனக்கு எலிஃபண்ட் மேலே உட்காந்து தாம்மா சாப்பிடணும். சரி ஓகே, வா, உன்னை எலிஃபண்ட் மேலே தூக்கி வைக்கிறேன். இப்போ சாப்பிடு பிள்ளை, தங்கக்குட்டி சாப்பிடு. குட்டு செல்லம், நீயும் குளிச்சுட்டு வா. பாரு லட்டு உட்காந்து சாப்பிட்றா பாரு, நீயும் அதே மாதிரி உட்காந்து சாப்பிடுமா. நான் குளிக்கலம்மா, இன்றைக்கி ஒன் டே குளிக்கலைன்னா ஒன்றும் ஆகாது. சும்மா குளி நீ எப்போ பார்த்தாலும் இதே தானே சொல்லிகிட்டே இருக்கிற. எனக்கு குளிக்க வேண்டாம். எனக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்கம்மா? இட்லி சாம்பார் சாப்பிட்றியா கண்ணா? இட்லி சாம்பாரெல்லாம் எனக்கு வேண்டாம்மா, எனக்கு வேறு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுங்க. இன்றைக்கி ஒன் டே எனக்கு பர்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. டிவியில் எப்போ பார்த்தாலும் அந்த கிட்ஸ் எல்லாம் பர்கர் அதெல்லாம் தான் சாப்பிட்றாங்க. இங்கே பாரு, டிவி பார்க்குறதுனால தான் நீ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கேட்குற. அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு அது சரி, நம்ம உடம்புக்கு அது ஒத்து வராது. நம்ம ஊருக்கு என்ன சாப்பாடோ, இட்லி சாம்பார்னா அதுதான் நம்ம சாப்பிடணும். இட்லி தோசை சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு அது நல்லதாக இருக்கும். டிவி பார்த்து கண்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன்னா உன் உடம்பு ஸ்பாயில் ஆகிடும். இல்லை, இன்னைக்கு ஒன் டே எனக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுங்க, நான் நாளையிலேருந்து இட்லி கண்டிப்பாக சாப்பிட்றேன். சரி ஓகே, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டே குட்டு, பரவாயில்ல, இதே சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? உங்கள் ஸ்கூல் வேன் வந்தாச்சு, ரெண்டு பேரும் இனி ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ஒழுங்காக கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும், ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், சரியா? சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். அப்பா கிட்டே சொல்லிவிடுங்க. அப்பா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மார்னிங் முழிச்சதுலேருந்து லேப்டாப்பில், அதனால் நீங்களே சொல்லிவிடுங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி நான் சொல்லிடுறேன், நீங்கள் கிளம்புங்க. சில்ட்ரன், நம்ம போர்டில் எழுதுறத ஒழுங்காக கவனித்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், நீங்கள் எல்லாரும், சரியா? நான் இப்போ போர்டில் என்ன எழுதுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ், கார்பிவோரஸ் அனிமல்ஸ் அதெல்லாம் பற்றி தான் படிக்க போகிறோம். ஹெர்பிவோரஸ்னால் வெறும் பிளான்ட்ஸ் மட்டும் சாப்பிடும். கார்னிவோரஸ்னால் வெறும் அனிமல்ஸை மட்டும் சாப்பிடும். ஆம்னிவோரஸ்னால் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம படிக்க போகிறோம். நான் என்னெல்லாம் போர்டில் எழுதியிருக்கேன்னு பார்த்து கரெக்டாக அதை அப்படியே உங்கள் நோட் புக்கில் எழுதிக்கோங்க. அதுதான் நீங்கள் உங்கள் எக்ஸாம் வரும்போது படிக்கணும். சார், நீங்கள் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் பெருசாக எழுதுறீங்களா சார்?
ஏன் குட்டு, உனக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? மற்ற சில்ட்ரனுக்கெல்லாம் தெரியுதா நான் என்ன எழுதியிருக்கேன்னு? தெரியுது சார், எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அப்போ ஏன் குட்டுவுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? தெரில சார், எனக்கு நீங்கள் எழுதியிருக்கிறது ஒன்றுமே தெரியல சார். கொஞ்சம் பெருசாக எழுதுங்க சார். குட்டு, நீ ஃப்ரண்ட் பெஞ்சில் வந்து உட்காந்து பார்த்து எழுது, சரியா? எனக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். சரி, ஸ்கூல் பெல் அடித்தாச்சு, இப்போ எல்லோரும் கிளம்புங்க. ஓகே சார், நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம். இப்போ வேனில் எல்லா குட்டீஸும் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. லட்டு குட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா, எனக்கு இன்றைக்கி போர்டில் எழுதுனது எதுவுமே தெரியலம்மா. சார் உங்களையும் அப்பாவையும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா கண்ணா, ஏம்மா உனக்கு ஒன்றுமே தெரியல? தெரிலம்மா, எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா. எல்லா சில்ட்ரனும் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்கம்மா. ஆனால் என்னால் பார்க்கவே முடியலம்மா. லட்டு, உனக்கு தெரிஞ்சுதா? ஆமாம்மா, எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சதுமா. அழகாக தான் எழுதியிருந்தாரு சார். நான் அழகாக என்னோடய நோட்டில் எல்லாம் எழுதிட்டேம்மா. நீ ரொம்ப டிவி பார்க்குறல குட்டு, அதனால தான். போங்கம்மா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறனாலன்னே சொல்லுங்கள். நான் இப்போ போய் டிவி பார்க்க போகிறேன். வேண்டா குட்டு, டிவி பார்க்காத. உட்காந்து ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா லட்டு மாதிரி நீயும் பார்க்கில் போய் விளையாடு. நோம்மா, நான் டிவி தான் பார்ப்பேன். லட்டு, நீ என்ன பண்ண போகிற? நான் பார்க்கில் போய் விளையாட போகிறேம்மா. நான் குட் கேர்ளாக போய் விளையாண்டுட்டு வந்துடுவேன். நான் விளையாண்டேன்னா நான் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக ஆகிடுவேன். அதனால நான் பார்க்கில் போய் விளையாட போகிறேன். ஓகே லட்டு, நீ போயிட்டு வா. பாய்மா. குட்டு, இப்படி டிவி பார்க்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, உன்னோட இஷ்டம். சரி, இப்போ நைட் ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம தூங்கலாம். ஓகேம்மா. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்போ எல்லோரும் 2 குட்டீஸும் தூங்க போயாச்சு. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. குட்டு முழிச்சு வரா. அம்மா, என் கண்ணெல்லாம் எரியுதுமா. என் கண்ணு பயங்கரமாக வலிக்குதுமா. என் கண்ணை பாருமா, ரெட் கலரில் இருக்குமா. என்னாச்சு குட்டு, என்னாச்சு? உனக்கு ஏன் இப்படி கண்ணெல்லாம் இப்படி இருக்கு? தெரியலம்மா, என் கண்ணை தாங்கவே முடியலம்மா. வலி எரிச்சலாக இருக்குமா. என்னம்மா நான் பண்ணுறது? சரி அழாத, அம்மா உனக்கு ஏதாவது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வச்சு நீ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணு, உன் கண்ணையும் கழுவு. இல்லைம்மா, தண்ணி பட்டால் கூட எரியுதுமா, என்னால் தாங்கவே முடியலம்மா. அப்படியா? இரு, நம்ம உடனே டாக்டர் பார்க்க போவோம். சரிம்மா. அப்போ லட்டு ஸ்கூலுக்கு போட்டோம். லட்டுவை மட்டும் நான் கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். லட்டு, நீ முதல்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு போறியா? இல்லைம்மா, குட்டுவுக்கு கண் இப்படி இருக்குது. நானும் டாக்டர் பார்க்க வரேம்மா. எனக்கு அவளை பார்த்தா கஷ்டமாக இருக்குமா. நானும் உங்கள் கூட டாக்டர்கிட்டே வரேம்மா. சரி லட்டு, வா. நீ இன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டாம். லட்டு குட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போவோம். டாக்டர் போய் பார்ப்போம். எஸ், கமின். டாக்டர், இவளோட கண்ணு ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறா. நேற்று ஸ்கூலில் வச்சு கூட பார்த்தப்போ எதுவுமே தெரியலை. சார் எல்லாமே குட்டி குட்டியாக எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால், பட் சார் பெருசாக தான் எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவளுக்கு மட்டும்தான் ஒன்றுமே தெரியல போல இருக்குது. இப்போ மார்னிங் முழிச்சு வரும்போது கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. ரொம்ப கண்ணு வலிக்குதுன்னு சொல்கிறா டாக்டர். அப்படியா? இருங்க, நான் செக் பண்ணுறேன். எங்கே வலிக்குதுமா? இங்கே வலிக்குதா? ஓகே. அதிகமாக டிவி மொபைல் பார்ப்பியா? ஆமாம் டாக்டர், ரொம்ப டிவி பார்த்து இவளோட கண்ணெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் இவளுக்கு பார்க்குறதுக்கும் எதுக்கும் தெரியலை. இப்போ இனிமேல் இவள் கொஞ்சம் நாளைக்கு ஸ்பெக்ஸ் போட வேண்டியதா. ஸ்பெக்ஸ் போட்டால் தான் இவளோட கண்ணை கொஞ்சம் சரியாகும். அப்புறமா நிறைய கீரை, காய், பழம் எல்லாம் இவளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக மொபைல் டிவி பார்க்க வைக்கவே வைக்காதீங்க. இது யார்? இது என்னோட சிஸ்டர் லட்டு. நீ உன்னோட கண்ணு ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நான் டிவியே பார்க்க மாட்டேன் டாக்டர். நான் குட் கேர்ளாக இருப்பேன் டாக்டர். அம்மா பண்ணுற ஹோம் ஃபுட் சாப்பிடுவேன். டிவி பார்க்காம டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டே சாப்பிடுவேன். அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பார்க்குக்கு விளையாட போவேன். நான் எப்பயுமே என்கிட்ட பேட் ஹேபிட்ஸ் கிடையாது டாக்டர். ஓ, தேட்ஸ் மை கேர்ள். நீயும் இந்த லட்டு மாதிரி இருக்கணும். ஓகேவா குட்டு? இப்போ நான் உனக்கு மெடிசின்ஸ் தரேன். உன்னோட கண் எரிச்செல்லாம் சரியாயிடும். மெடிசின்ஸ் சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்பினாச் சாப்பிட்டாலே கண் சரியாக போயிடும். கண்டிப்பாக இனிமேல் மொபைல் பார்க்காத, சரியா? ஓகே டாக்டர், இனிமேல் நானும் குட் கேர்ளாக இருப்பேன். அப்புறம் குட்டுவும் மொபைல் பார்க்குறத விட்டுட்டு குட் கேர்ளாக இருந்தா. அவ்வளோதான். அடுத்த ஸ்டோரியில் பார்ப்போமா?